கொஞ்சம் மனசை ஆட வைக்கும். But chocolate causes lot of dangerous health issues, as Dr. Subhash said. அதனால நிறைய கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நர்வோட growth தடைப்படுறது, பிரெயின் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சாக்லேட்னால நிறைய வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, சாக்லேட்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, எவ்வளோ குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட்றாங்க. அடல்ட்ஸுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செல்ஸ் டெவலப் ஆகுது, பிரெயின் டெவலப் ஆகுது, நியூரான்ஸ், நெஃப்ரான்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. அப்போ அவங்களோட டெவலப்பிங் ஸ்டேஜில் ஜிப்ரீல் சொன்னப்பனால சர்வே பண்ணுங்க. சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஆடி போயிருவீங்க. சாக்லேட் எல்லாத்துலயுமே ஹெவி மெட்டல்ஸ். என்னது? என்ன ஹெவி மெட்டல்ஸ்? விளைவு, ஆபத்தான விளைவு. வணக்கம். இந்த பதிவு கொஞ்சம் மனசை ஆட வைக்கும். துக்ககரமான பதிவா? ஆமாங்க, அப்படித்தான் இருக்கு. வேதனையான பதிவா? சத்தியங்க. அது ஏன் பதில் சொல்ல போறேன். இப்போ மனிதன் வாழ்றதே ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்காக வேண்டி. அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்கணும்னா அதுக்கு எனர்ஜி தேவை. எனர்ஜின்றது உணவு, ரைட்? சரியான உணவு, சரியான சமயத்துல, சமமான உணவு, நல்ல வீதாகத்துல நீங்க சாப்பிட முடியும் சொன்னா நிச்சயமா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். காலம் மாற மாற ஃபாஸ்ட் ஃபுட்டு, காலம் மாற மாற வித்தியாசமான உணவுகள், காலம் மாற மாற ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு, ஜிஎம்ஓ ஃபுட்டுன்னு சொல்றாங்க. அதை இது மாதிரி சாப்பிட்டு டாக்குமெண்ட் பிரகாரம் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த சமுதாயம், இன்னைக்கு இருக்க சமுதாயம், இந்த 2000 இருந்து ஆரம்பித்த சமுதாயத்தில் 10 வயசுக்கு வந்தாங்க பெண்ணுங்க. எங்கள் அக்காலாம் 18 வயசில் வந்தாங்க. அப்புறம் 16 வயசு பையனுக்கு டயபெட்டிஸ், 18 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக். இது மாதிரி சின்ன டீனேஜ்லேயே கண் பார்வை ப்ராப்ளம், தெரியாத நோய்கள், புரியாத தொந்தரவுகளில் கஷ்டப்படுறாங்க இந்த சமுதாயம். இதுக்கு காரணம் என்னவா இருக்கணும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். ஆரோக்கியகரமான உணவு இல்லாதனாலையும் அதை முறையாக சாப்பிடாதனாலையும் தான் சொல்லிட்டு மாற்றிக்கிற முடியதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் இளைஞர்கள் முதல் குமரிகள் இருந்து, அதாவது மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ் வரைக்கும் ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு விஷயம் சாக்லேட். சாக்லேட் இல்லை, சாக்லேட். இந்த சாக்லேட்ன்றது ரொம்ப ஃபேவரட்டான விஷயம். அழுகிற பிள்ளைக்கு அல்லது அடம்பிடிக்கிற பிள்ளைக்கு சொல்கிற ஒரே ஒரு மந்திரம், சாக்லேட் வாங்கி தரேன். இது எங்க இருந்ததுன்னு தெரியாதுங்க. நம்மளுடைய பரம்பரையிலையும் நம்மளுடைய பாரம்பரியத்திலும் இந்த சாக்லேட் கிடையாது. என்னைக்கு வெளிநாடுக்காரன் வந்தானோ அவன் நிறைய தான் புதுத்துட்டான், அந்த மாயத்திலிருந்து வெளியே வரல. இது அடுத்து ஒரு பயங்கரமான மாயம். இது இந்த சாக்லேட் மாயம். இந்த சாக்லேட் மாயத்தை பற்றி பெருசாக எனக்கு தெரியாது. நம்ம சாக்லேட் சாப்பிட்ற ஆள் கிடையாது. எப்போ ஆடிக்கு ஒரு அம்மா சொல்லி சாப்பிடுவோம். அது கூட நான் சாப்பிட்றது டார்க் சாக்லேட், 100% கசப்பாக இருக்கும். அது உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னதுனால ஒரு சின்ன பீஸ் எடுத்து உள்ளே வச்சுக்கிறோம். இனிப்பாக இருக்காது. அது 100% டார்க் சாக்லேட். அது சாப்பிட்றேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் டாக்டர் ஜிப்ரீல் ஒருத்தர் இருக்கிறார். டென்டல் சர்ஜன், டென்டல் எக்ஸ்பர்ட்டு, ரிவார்டு வாங்கினவர், பேர் நல்லா போனவரில் பேர் இருக்கவர். அவர்கிட்ட வர்ற குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியங்க. 10 வயசு பிள்ளைகளுக்கு பல்லு இல்லை, 8 வயசு பிள்ளைகளுக்கு பல்லு உடஞ்சி போயிருக்குது. அப்புறமேலு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏகப்பட்ட. என்ன சார்னு கேட்டால், பட் சாக்லேட் காசஸ் லாட் ஆஃப் டேஞ்சரஸ் ஹெல்த் இஷ்யூஸ், as Dr. Subhash said. Chocolate contains lot of lead, mercury and cadmium, heavy metals which cannot be excreted by the kidney. அதனால நிறைய கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நர்வோட growth தடைப்படுறது, பிரெயின் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சாக்லேட்னால நிறைய வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, சாக்லேட்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, எவ்வளோ குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட்றாங்க. அடல்ட்ஸுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இல்லைங்க. குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செல்ஸ் டெவலப் ஆகுது, பிரெயின் டெவலப் ஆகுது, நியூரான்ஸ், நெஃப்ரான்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. அப்போ அவங்களோட டெவலப்பிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ். இப்போ சாக்லேட்ஸ்லாம் குவாலிட்டியாகவும் வரமாட்டேங்குது. அந்த டேஸ்டி திங்ஸ்க்காக நிறைய குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி சாக்லேட்ஸ் வருது. ஜிப்ரீல் சொன்னப்பனால சர்வே பண்ணுங்க. சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஆடி போயிருவீங்க. சாக்லேட் எல்லாத்துலயுமே ஹெவி மெட்டல்ஸ். என்னது? என்ன ஹெவி மெட்டல்ஸ்? லெட், மெர்க்குரி, காட்மியம், இந்த 3 பொருள் சாக்லேட்ல இருக்குதான். இது இந்தியாவில் இருக்க சாக்லேட் மாத்திரம் கிடையாது, உலகத்துக்கு எல்லா சாக்லேட்டும் இருக்குதான். அப்பனா சாக்லேட் பண்றவன் இந்த 3ஐயும் கலக்கிறானா? இல்லவே இல்லை. சாக்லேட் உண்டாக்குறதுக்கு தேவையான மூலப்பொருள் என்னது? கக்காவ். இந்த கக்காவுல தான் லெட்டு, மெர்க்குரி, காட்மியம் அப்படின்னு சொல்லி 3 ஹெவி மெட்டல் இருக்கிறதாக ப்ரூஃப் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர்
சாக்லேட் வியாபாரம் பண்ணுறாரு. அவருக்கு கக்காவோ உற்பத்தி ஆகிற ஆந்திர பிரதேசில் ஒரு பிளான்ட் இருக்குது. அவர்கிட்ட கேட்டால் சொல்கிறாரு, யாரும் கலப்படம் பண்ணலைங்க, பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாதுங்க. பூமி கலப்படம் ஆகி போயிடுச்சு. எப்படி? மனுஷன் பண்ணிட்டான். மனுஷன் இந்த பூமியை கலப்படம் பண்ணிட்டான். அவன் கலப்படமானது இல்லாமல், பால் கலப்படம் இல்லாமல் பூமியை கலப்படம் பண்ணி என்னது எரு போடுறதுக்கு பதிலாக உரத்தை போட்டு ஃபெர்டிலைசரை போட்டு கெமிக்கலை அடித்து அதன் விளைவாக இந்த மண் சாரத்தில் இது மாதிரி அணுக்கூறுகள் மாறுனதுனால மண்ணிலிருந்து வர வேண்டியது மாத்திரம் இல்லாமல் வரக்கூடாதது கூட அந்த மரம் மூலமாக கொக்கோவில் வந்து அடைஞ்சிருச்சான். இப்போ கொக்கோவை எடுக்கணும்னு சொன்னால் அதோட இதுவும் வரும். அதான் உண்மை. ஐயோ தெரியாதுங்க. விளைவு ஆபத்தான விளைவு. காக்னிட்டிவ் சென்ஸ், அதாவது மூளை வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி, கண் பார்வை சம்பந்தப்பட்டது, பல் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அணுகுண்டு அது. இப்போ என்ன பண்றது? நான் சொன்ன கேட்பீங்களா? இதை பார்த்து கேட்க சொல்ல முடியாது. என்ன பண்ணேன், ஒரு லெட்டர் எழுதுறேன். யாருக்கு? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, FSSAI. என்னைக்கு? 14/12/24. ஐயா மோடி சொல்றாரு ஒரு நேஷன் ஒரு ஃபுட் லா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்து இது மாதிரி ஆபத்தான கான்டென்ட்ல இருக்குது. இது குழந்தைக்கு நல்லது கிடையாது. சாராயத்தில் எழுதுறீங்க இல்லையா, சாராயம் வீட்டை கெடுக்கும், நாட்டை கெடுக்கும், கூட்டை கெடுக்கும், மட்டை கெடுக்கும் சொல்றீங்களே, அதே மாதிரி சாக்லேட்டுல இருக்கிறதுல இந்த கான்டென்ட்டை சாப்பிட்ட உடம்புக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி போடுங்க. நிறுத்த சொல்ல இல்லைங்க, நான் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன சொன்னேன்? அதில் போடியா நீ பிஸ்கட்ல என்ன இருக்குன்னு போடுறீங்கள, அதே மாதிரி இதில் என்ன இருக்குன்னு போடுன்னு சொல்லி லெட்டர் எழுதுனேன். உடனே ஆஹா, இந்த சமுதாய நல்வாழ்வுக்காக டாக்டர் சுபாஷ் சந்திரன் லெட்டர் எழுதிட்டாரு, நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி ஆக்ஷன் எடுத்தாங்களா? பதில் கூட கிடையாது. மரியாதை இல்லைங்க. மனுஷனுக்கு மரியாதை இருக்குது இருக்கா? இல்லை. சரி, பதில் இல்லை, என்ன பண்ணோம்? வேற வழி இல்லை, எல்லாத்துக்கும் மெயில் போட்டோம். யாருக்கு? இந்த மேஜரா இந்தியாவில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 சொல்லி ஒரு 8-10 பேர் இருக்காங்க. அதில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மெயில் போட்டோம். மெயில் போட்டு ஒன்னே ஒன்று ரிக்வஸ்ட் பண்ணேன். ஐயா, நம்ம பிள்ளைங்க இது எதிர்கால சந்ததிகள், இவங்க நல்லா வாழணும். அவங்களுக்கு தெரியாதுங்க இது மாதிரி சாப்பாட்டில் விஷம் இருக்குது, இந்த விஷ சாப்பாடை சாப்பிடாதீங்க அல்லது குறைவா சாப்பிடுங்கன்னு எழுதுங்கய்யா. நான் வியாபாரத்தை நிறுத்த சொல்லலை, எழுதுனேன். அதில் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் தாமதமாக பதில் சொல்லப்படும் சொன்னார் ஒழிய இது வரைக்கும் சொல்லலை. இப்போ இந்த 3 ஹெவி மெட்டல் இருக்கிறதுனால என்னுடைய சந்ததிகள், நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்காலம் ரொம்ப 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 ஆபத்தான எதிர்காலம் இருக்குது. அது மாதிரி சத்தியங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரே வழிங்க, நம்ம சாக்லேட்டு சாப்பிட்றதை நிறுத்தணும். சொல்ல மாட்டேன், நிறுத்த மாட்டீங்களே. நான் என்ன கடவுளே சொல்லி நிறுத்த மாட்டீங்க, எனக்கு கடவுள் சொல்ல மாட்டேன்னு தெரியும் உங்களுக்கு. கடவுள் தெரியாமல் சாப்பிடுங்க நீங்கள். அதனால குறைவாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. அதிகமான இந்த லெட்டு, காட்மியம், மெர்க்குரி இல்லாத சாக்லேட்டை சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு பின்னால் சாப்பிடுங்க. அது என்னைக்கா ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும். ஏன்னா சமுதாயத்துக்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு ஆசை. இது சொல்லேன்னு சொன்ன என்ன ஆகும்? தெரிஞ்சு சொல்லையில நான் பெரிய துரோகியாக இருப்பேன். அதனால சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டார், யார் இந்த ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்காரு அந்த பையன், நீங்கள் இந்த பொதுநல வழக்கெல்லாம் போடுவீங்களா சார்? 31 பொதுநல வழக்கு போட்டிருக்கீங்களே, இன்னொரு வழக்கு போடுங்க, இது மாதிரி கோர்ட்டு சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லி போடுங்கன்னு சொன்னார். 31 பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறதுக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பேன், எவ்வளவு நேரம் காலம் செலவு பண்ணியிருப்பேன், எத்தனை பேர்கிட்ட போராடி இருப்பேன், எத்தனை நாள் கோர்ட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் நின்றுருப்பேன். 31 கேஸில் கிட்டத்தட்ட 10 கேஸு அருமையான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. சமுதாய நலன்பாடு உள்ள சட்மெண்ட் கொடுத்தாங்க. ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்க. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்லி கான்டெம்ப்ட் பண்ணுக்கு போனீங்க, அது இன்னும் வரலங்க. ரொம்ப வெற்றிகரமாக தோற்று போனேன். ஆமாம், தோற்று போயிட்டுங்க. ஏன்னா பியூரோக்ரசி ஆன்சர் பண்ண மாட்டேன், சிஸ்டம் பதில் சொல்லாது, கம்பெனிக்காரன் மனுஷன் மரியாதை கிடையாது. இந்த சமுதாயத்தை நான் என்ன பண்ண முடியும்? கோர்ட் ஒன்று தான் நினைச்சேன். கோர்ட் நல்லான்னு சொன்னாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க, உடனே அமல் பண்ண சொன்னாங்க. சொன்ன விஷயம் நடக்காதனால இன்னொன்று போட்டு நடக்காதுல்ல. என்ன வழி? எதுக்கு? நான் செய்ய வேண்டியது சங்க ஊதணும். பலமா சங்க ஊதிட்டேன். இந்த பிளாட்ஃபார்ம் யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். இப்ப பொறுப்பு உங்க கையில் இருக்குது. So, as Dr. Subhash Chandran said, each and every chocolate wrapper has to be written as chocolate is injurious to health. எப்படி வந்து சிகரெட்ஸில் எழுதியிருக்காங்களோ, எப்படி வந்து ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க்ல எழுதியிருக்காங்களோ, அந்த மாதிரி சாக்லேட்ஸ்ல எழுதணும். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு சாப்பிட்டா அது மக்கள் பாடு. பட் ஒரு சோஷியல் அவேர்னஸ் அது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு இருக்கணும். அது எப்படி ஒரு தீங்கு தரக்கூடிய பொருள் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி மார்க்கெட் பண்ண முடியும்? So, really it's a hats off to Dr. Subhash Chandran for this great social initiative. Thank you, Dr. Subhash.
வேதனையுடன் வணக்கம்.